வந்துட்டு கோஸ் பொரியலும் மொச்சப்பருப்பு குழம்பும் தான் பண்ண போகிறேன். கோஸ் பொரியல் வந்துட்டு பண்ணுறதுக்கு நைட்டே கோஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். முன்னாடியெல்லாம் வந்துட்டு கோஸ் பொரியல் எனக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஏன்னா அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டுருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் சாப்பிட பிடிக்காது. ஸோ அதை வந்துட்டு எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா அது ஒரு டிப் இருக்குது. அது வந்து மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு ஆஃபீஸ் போகணும், ஈவன் தோ அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகட்டும், ரிட்டன் டு ஆஃபீஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லா அம்மாக்களுமே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் வந்துட்டு கோ த்ரூ பண்ணுவாங்க. நான் அந்த ஜாப்பை கண்டினியூ பண்ணணுமா, இல்லை வீட்டில் இருக்கணுமா, ரிசைன் பண்ணணுமா, பேபி கூட இருக்கணுமான்னு எல்லாத்துக்கும் இந்த தாட் வரும். இதெல்லாம் தாண்டி நம்ம ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா அது நம்ம பேபிக்காக தான். ஒரு ஒர்க்கிங் மாமாக இருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால இது சொல்கிறேன். செலவாட்டின குழம்போட ரெசிபி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் இந்த வீடியோ சொன்ன டிப்பு, ரெசிபி அண்ட் என்னோடய மெட்டர்னிட்டி லீவ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இன்றைக்கி போஸ்ட் பண்ண லாங் வீடியோ பாருங்கள்.